எழும்பூர் குடும்ப நல மருத்துவ பயிற்சி மையத்தின் முதல்வர் பழனி வீட்டில் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். முழு விவரங்களை செய்தியாளர் சுரேந்தர் வழங்கிக்கலாம். சுரேந்தர், வணக்கம். இந்த சோதனையானது எப்பொழுதிலிருந்து நடைபெற்று வருகிறது? இந்த சோதனை எதன் அடிப்படையில் தற்பொழுது நடைபெற்று வருகிறது? விவரங்கள் என்ன சுரேந்தர்? வணக்கம். எழும்பூரில் குடும்ப நல மருத்துவ பயிற்சி மையத்தின் முதல்வராக இருக்கக்கூடிய பழனி என்பவர் வீட்டுல லஞ்சம் ஒழிப்புத்துறை போலீசார் காலையிலிருந்து சோதனையில் ஈடுபட்டு வரக்கூடிய சம்பவம் இந்த பகுதியில பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பழனி என்பவர் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் சுகாதார பணி துணை இணை இயக்குநராக பணிபுரிந்து வந்தவர் பழனி. இவர் அளவுக்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கின் அடிப்படையில இவர் மீது பல்வேறு புகார்கள் இருந்தது. இதன் அடிப்படையில காஞ்சிபுரத்தில் இருந்து வந்திருக்கக்கூடிய லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் காலை முதலில் இருந்து இவரது வீட்டில் தீவிர சோதனையில ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில இவரின் புகாரின் அடிப்படையில பல்வேறு கட்டமாக சோதனை நடைபெற்று வந்த நிலையில நேற்றைய தினம் இவர் மீது வழக்கு என்பதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில இன்று அதிகாலை வந்த காஞ்சிபுரம் லஞ்ச ஒழிப்புத்துறை டிஎஸ்பி கலைச்செல்வன் தலைமையில இன்ஸ்பெக்டர் அண்ணாதுரை, கீதா மற்றும் போலீசார் தொடர்ந்து இவரது வீட்டில் உள்ள அனைத்து இடங்களிலும் தொடர்ந்து தீவிர சோதனையில ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில தற்போது இந்த பகுதியில் உள்ள அவரது வங்கி சார்ந்த கணக்குகளை முதல் கட்டமாக முடக்கி இந்த தீவிர சோதனை என்பதும் நடைபெற்று வருகிறது. காஞ்சிபுரத்தில் இருந்து வந்திருக்கக்கூடிய அதிகாரிகள் முதல் கட்டமாக அவரது வீட்டிலும், அதனை தொடர்ந்து தற்போது அவரது வங்கி பயன்படுத்தக்கூடிய தனியார் கிளை சம்பவப்பட்ட இடத்துகளிலும் தொடர்ந்து சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். மருத்துவர் பழனி முதல்ல காஞ்சிபுரம் மாவட்ட சுகாதாரத்துறை பணி இணை இயக்குநராக இருந்த நிலையில அளவுக்கு அதிகமாக சொத்து சேர்த்ததன் அடிப்படையில அவர் மீது வழக்கு பதிந்து தற்போது லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் சோதனையில் ஈடுபட்டு வராங்க. தற்போது மருத்துவர் பழனி எழும்பூரில் உள்ள குடும்ப நல மருத்துவ பயிற்சி மையத்தின் முதல்வராக இருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. தொடர்ந்து அதிகாரிகள் 3 மணி நேரத்திற்கும் மேலாக தீவிர சோதனையில் ஈடுபட்டு வராங்க. சோதனை முடிவுல அடுத்த கட்ட நகர்வு என்பது எப்படி இருக்கும் என தெரிய வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. முழு விவரங்களுக்கு நன்றி சுரேந்தர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.